பிரதர், கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகத்துக்கு நான் குறைவே இல்லை. எப்பெல்லாம் ஆராதனைக்கு போகிறேனோ அப்பெல்லாம் அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிறேன். அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது. நான் இப்படி கேட்குற உங்களிடத்துல அந்த அபிஷேகம் உங்களை எதற்குள்ளாக நடத்துறது? பரிசுத்திற்குள்ளாக நடத்துறதா, பாவத்திற்குள்ளாக உங்களை நடத்துறதா? அபிஷேகம்னு சொன்னாலே உங்களுக்கு எப்படி பிரதர் பாவத்துக்குள்ளே நடத்தும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னா, சிம்சோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அந்த அபிஷேகத்தை அவன் மிஸ்யூஸ் பண்ணுறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார், எல்லாவற்றையும் அவன் செய்தான். ஆனால் அதை பரிசுத்தமாக அவன் ஆசரிக்கலை, பரிசுத்த குலைச்சலாக்கினார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனம், ஆரோனையும் குமாரனையும் அழைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்குது. என் அபிஷேகம் பண்ணுகிறது நான் பாவ வாழ்க்கையிலே கிடப்பதற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. அப்போ நீங்களும் நானும் எதை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு அப்படி எல்லாமே செய்திருக்கிறார். இது எதற்கு என்னை கொண்டு போகணும்னா, பரிசுத்தத்திற்கு நேராக என்னை அழைத்து செல்லணுமே தவிர பரிசுத்த குலைச்சலுக்கு நேராக அழைத்து செல்லக்கூடாது. எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கார், நல்ல என்னால் கீபோர்டு போட முடியும், ஆராதிக்க முடியும், இதெல்லாம் சரி. இந்த திறமையை வெளிப்படுத்தி பாவத்திற்குள்ளாக வாலிப பிள்ளைங்க போயிடக்கூடாது, சபையில் இருக்கிற பிள்ளைங்க போயிடக்கூடாது. உங்களுக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகம் பரிசுத்தத்திற்கு நேராக உங்களை அழைத்து செல்லணும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் வாலிப நாட்கள் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறது உங்களை பரிசுத்தத்திற்குள்ளாய் நடத்துவதற்கு என்பதை மறந்து போக வேண்டாம். God bless you. ஆமென்.